ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லிங்க்டு லிஸ்ட்டுன்ற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஹெடர் ஃபைல் போட்டுடணும். போட்டுட்டு அடுத்து வந்து லைப்ரரி ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஏன்னா இது நம்மளுக்கு பின்னாடி யூஸ் ஆகும், அதனால் இப்போயே நம்ம கால் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டக் நோடுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹிண்ட் டேட்டா போட்டுட்டு ஸ்டக் நோட் பாயிண்டர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு போடுறோம். இது எதுக்குன்னா நம்ம ஒரு நோடு இருக்குது, நோடுக்கு ஒரு நெக்ஸ்ட் வேல்யூ கொடுக்குறோம், அதோட அட்ரஸையும் கால் பண்ணுற மாரி நம்ம இதை வச்சுக்கிறோம். அடுத்து குளோபலாக நம்ம வந்து வேரியபிள்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அடுத்து இன்ட்டு மெயினுக்குள்ளே வரோம். மெயினுக்குள்ளே வந்து ஒரு கேரக்டர் வச்சுக்கிறோம். கேரக்டர் பொசிஷன் ஐன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டா ஸ்ட்ரக்சர் நோட் டெம்ப் அதுக்கப்புறமேட்டா நியூ நோட் அது எல்லாமே பாயிண்டரில் வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து வைல் ஒன்று எதுக்கு போகிறோன்னா அடுத்தடுத்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்கணும். க்ரியேட், ஆட் ஃப்ரண்ட், ஆட் பேக், ஆட் இன் பிட்வீன், டெலீட் ஃப்ரண்ட்டு, டெலீட் பேக், அப்புறம் டெலீட் இன் பிட்வீன், டிஸ்பிளே, அதுக்கப்புறம்னா எக்ஸிட். மொத்தம் 9 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் எந்த ஆப்ஷன் சொல்லிட்டு நம்ம ஒரு இன்புட் வாங்குகிறோம். ஸ்கேனில் வாங்கிட்டு அடுத்து ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம எதுன்னு பார்க்குறோம். இப்போ 1 ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து ஸ்விட்ச் கேஸ் 1 பிரிண்ட் ஆகும். இப்போ 2 வந்து 2 ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து 2ல் இருக்க ரன் ஆகும். அந்தமாரி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் கேஸோட லாஜிக் பார்க்கலாம். இஃப் ஹெட்டு டபுள் ஈக்குவல் டு நல். இப்போ வந்து ஹெட்டு வந்து நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும். அடுத்து வந்து எல்ஸாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி க்ரியேட்டட். இப்போ என்னென்னா ஹெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி மேலே அசைன் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இது வந்து டபுள் ஈக்குவல் டு நல். ஓகேங்களா, 0வாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இப்போ ஒரு புது க்ரியேட் பண்ணணும். புது லிங்க்டு லிஸ்ட் க்ரியேட் பண்ணணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும், ஒரு நம்பரை கொடுக்கணும் அவங்களுக்கு, அதை சேவ் பண்ணி வச்சுக்க. அதனால் ஹெட்டை வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா டெம்ப்புன்ற ஒரு வேரியபிள், நீங்கள் அதை ஹெட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் வந்து ப்ரொஃபஷ்னலாக அப்படி தான் பண்ணுவாங்க. டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஸ்டக் நோட், நம்ம மேலே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா அந்த நோட், அது அமலாக் சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நோட். இது இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து ஓஎஸ் கிட்ட மெமரி கேட்போம். ஓகேவா, இப்போ வந்து ஸ்டக் நோட் அளவுக்கு எனக்கு மெமரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அதுக்காக இந்த லைன். அடுத்து பிரிண்ட் த வேல்யூ, எந்த வேல்யூ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக அதை எதில் ஸ்டோர் பண்ணு பார்த்தீங்கன்னா டெம்ப்புன்ற அந்த வேரியபிளில் டேட்டா. ஓகேவா, இது வந்து டேட்டா நீங்கள் வந்து ஹிண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தீங்க கரெக்டாக ஸ்டெக் நோடில், அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. ஓகே, டெம்ப் நெக்ஸ்ட்னால் அதோட அடுத்த இது நல்லா இருக்கணும். ஓகே, அடுத்த வேல்யூ நல்லா இருக்கணும். அப்போ தான் இதுதான் வந்து ஒரு ஹெட் நம்பர். இதை நம்ம கடைசி வரைக்கும் மாற்றவே கூடாது. அடுத்து ஹெட் இஸ் ஈக்குவல் டு டெம்ப். பிரிண்ட் க்ரியேட்டட், இப்போ வந்து இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட்டட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். எல்ஸ் ஒரு வேளை டெம்ப் நாட் ஈக்குவல் டு நல்லா ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி க்ரியேட் ஆகிடுச்சு, எதுக்கு வந்து மறுபடியும் 1 கொடுக்குறீங்க அந்தமாரி கேட்குறதுக்கு. ஓகே, அடுத்து வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வைல் லூப்பை பிரேக் பண்ணுறோம். அடுத்து கேஸ் 2ல் நாட் ஈக்குவல் டு நல். இப்போ நம்ம இது க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, இதை வந்து ஆடட் ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஹெட்டு வந்து ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும், நல்லா இருக்கக்கூடாது. ஏன்னா இல்லைன்னா நம்மளால் க்ரியேட்டே பண்ண முடியாதுல்ல. ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா தான் நம்மளால் ஃப்ரண்ட்டில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஸ்டக் நோட் பாயிண்டர் அமலாக் சைஸ் ஆஃப் ஸ்டக் நோட். மேலே சொன்ன மாதிரி தான் இதுக்கும் லொக்கேஷன், ஒரு மெமரி அலோகேஷன் கேட்குறோம் நம்ம அமலாக் யூஸ் பண்ணி. அடுத்து வந்து என்டர் த வேல்யூ டு இன்சர்ட் த ஃப்ரண்ட்டில் நம்ம ஏதாவது வேல்யூ போடுறோம்ல, அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வாங்குகிறோம். இதையும் அந்த டேட்டாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஹெட்டு, இதை வந்து ஹெட்டாக போடுறோம். அப்போ தான் இது வந்து ஃப்ரண்ட்டில் போகும். ஓகேவா, இது ஹெட்னோட கீழே இருக்கிறது நம்ம முன்னாடி க்ரியேட் பண்ணதாக இருக்கும். அடுத்து ஹெட் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் பிரிண்ட்டு ஆட் ஃப்ரண்ட், நம்ம இது கொடுத்தோன்னே ஆட் ஃப்ரண்ட் ஆகிடும். ஓகே, எல்ஸ் ஆப்ஷன் வந்து இது நல்லா இல்லைனா ஃபஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஸில் கொடுக்குறோம். இதோட கேஸ் 2 ஓவர். ஓகே, கேஸ் 3க்கு வரும். கேஸ் 3ல் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து ஹெட்டு டபுள் ஈக்குவல்ஸ் டு நல்லா இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் நம்மளால் பேக்கில் ஆட் பண்ண முடியும். பேக்கில் ஆட் பண்ண என்ன கூடன்னு பார்த்தீங்கன்னா டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஹெட்டு வைல்னு சொல்லிட்டு லூப் போடுறோம். இது என்ன கண்டிஷன் நான் சொல்கிறப்ப டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட்டு நாட் ஈக்குவல் டு நல். ஓகேவா, டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட்டு வந்து நல்லா
இல்லைன்னா அப்போ டெம்ப் இஸ் ஈக்குவல் டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ லாஸ்ட்டு ஒன்று வந்து நல்லா இருக்கணும், ஓகேவா? அப்போ அதுதான் வந்து என்னது லாஸ்ட் நம்பராக இருக்கும், ஓகே. அதை வந்து கண்டிஷன் போட்டு செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு நோடு இருக்குது, அது பக்கத்து நோடு வந்து என்னது இருக்கும். இப்போ ஒரு 3 நோடு இருக்குன்னா, ஃபஸ்ட் நோடில் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் நோடு இருக்குது, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் நோடு இருக்குது, தேர்ட் நோடுக்கு நெக்ஸ்ட் இல்லை, அது நல், ஓகேவா? அது வரைக்கும் இந்த லூப் ஸ்டாப் ஆகி டெம்போ வந்து தேர்ட் நோடு கிட்ட வரைக்கும் போகும். அதுதான் இதை சொல்கிறாங்க. நியூ நோடுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி மெமரி லொக்கேஷன் கேட்குறாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நம்பர் உங்களுக்கு பின்னாடி ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நியூ நோட் ஆஃப் டேட்டாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அந்த அதோட நெக்ஸ்ட் வந்து நல்லா தானே இருக்கணும், அதை போடுறாங்க. ஓகே, டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோடுக்கு டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் அதை தான் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும், ஓகேவா? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த நெக்ஸ்ட்டில். ஓகே, பிரிண்ட் ஆடட் பேக், அவ்வளோதான். இது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எதாவது நம்பர் கொடுத்திங்கன்னா அது வந்து பேக்கில் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டா எல்ஸ், இப்போ ஒரு வேளை டெம்ப் ஹெட்டு வந்து நாட் ஈக்குவல் டு நல்னா நோ எலமெண்ட் ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இன்பிட்வீன் நம்ம அப்புறமேட்டா பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து கேஸ் 5 டெலிட் ஃப்ரண்ட்டில் ஒரு வேலையை நீங்கள் கொடுத்த வேலையை அப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தான் இது. இப்போ வந்து ஹெட்டு நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா டெம்ப்னு ஒரு வேரியபிளில் ஹெட்டாக ஆக்கிக்கிறோம். அப்புறம் ஹெட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் ஆஃப் நெக்ஸ்ட், ஓகேவா? ஹெட் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ஹெட் ஆஃப் நெக்ஸ்ட்னா ஹெட் ஆஃப் நெக்ஸ்ட் வந்து என்னது செகண்ட் நோட், அதோட மெமரி லொக்கேஷனை சொல்கிறாங்க. ஃப்ரீ டெம்ப்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது, டெம்ப்புன்னு ஒரு இது வச்சுருக்கேன், ஹெட்டுன்னு ஒன்று வச்சுருக்கேன், ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு அது எடுக்கணும்னா அதோட செகண்ட் நோடில் வச்சுட்டு டெம்பை ஃப்ரீ பண்ணி விட்டுறணும். ஃபஸ்ட் நோடை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டா ஃபுல்லாகவே காலி ஆகிடும், அந்த ஃபஸ்ட் நோடு காலி ஆகிடும். அந்த கான்செப்ட் வச்சு தான் இந்த மூணு லைனில் போட்டுடுறாங்க. ஃப்ரீ டெம்ப் நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஒன்று தான். ஏன்னா வந்து ஓஎஸ் கிட்ட ஃப்ரீ பண்ணி விடணும். ஏன்னா நம்ம அதை விட்டுட்டாலும் அந்த நம்பர் எங்கேயா போய் ஸ்டோர் ஆகும், ஓஎஸ் வந்து அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும். அது ப்ரொஃபஷ்னல் வேவாக வந்து நம்ம ஃப்ரீ டெம்ப்பு சொன்னால் அது காலியாகிடும். அப்புறம் பிரிண்ட் டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். எல்ஸ் பிரிண்ட் ஆஃப் நோ எலமெண்ட், ஒரு வேளை எலமெண்ட்டே ஃப்ரண்ட்டில் இல்லை அப்படின்னா நோ எலமெண்ட்டுன்னு சொல்லிடும். அதை பிரேக் பண்ணி விட்டுட்டு அடுத்து சிக்ஸ்த்து என்னதுன்னா டெலிட்டட் பேக்கில் எப்படி டெலிட் பண்ணுறது, ஹெட்டு நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தால், ஓகேவா? இந்த லூப்புக்குள்ளே போது டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஹெட், ஓகே. டெம்ப்புன்னு ஒரு வேரியபிளில் ஹெட்டுன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இஃப் டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல், இது எப்படின்னா நம்ம அதை ஆட் பண்ண மாரி தான் டெலீட்டும் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு லூப்பாக போய்ட்டு செக் பண்ணணும், இது அடுத்த நம்பர் நல்லா இருக்கா, அந்த நல்லா இருக்க இதை ஃப்ரீ பண்ணி விட்ருணும். இதான் கான்செப்ட். இப்போ வந்து டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் டபுள் ஈக்குவல்ஸ் நல், அதை நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வேல்யூ நல்லா இருந்துச்சுன்னா டெம்பை வந்து ஃப்ரீ பண்ணி விட்றணும், அவ்வளோதான். ஹெட் இஸ் ஈக்குவல் டு நல் ஆகிடும். எல்ஸ் வைல் லூப்பில் போடுறோம், டெம்ப் நெக்ஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் டபுள் ஈக்குவல்ஸ் டு நல், டெம்ப் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட். டெம்ப்பு நெக்ஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட்னால் இப்போ 3 நோட் இருக்குது, இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் என்னது 3ஓட நல், ஓகேவா? அந்தமாரி கவுண்ட் பண்ணுறது. அப்புறம் ஃப்ரீ டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் கொடுத்துட்டா அந்த லாஸ்ட் நம்பர் ஃப்ரீ ஆகிடும். டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 0, அப்போ அது 0 ஆக்கிட்ட என்ன ஆகிடும், உங்களுக்கு 2 நோடு தான் இருக்கும், லாஸ்ட் பேக்கில் வந்து டெலிட் ஆகிடும். அந்த கான்செப்ட் தான் இது ரன் ஆகுது. இப்போ வந்து 720 ஆட் இன்பிட்வீன் பார்த்ததுக்கப்புறம் நம்ம டெலிட் இன்பிட்வீன் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, கேஸ் 8 தான் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், ஹெட் நாட் ஈக்குவல் டு நல், டெம்ப் இஸ் ஈக்குவல் டு நல். டெம்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை அசைன் பண்ணுறோம் ஹெட்டுக்கு, வைல் லூப் போடுறோம், டெம்ப்பு நாட் ஈக்குவல் டு நல். ஹெட் வந்து நல்லா இல்லைன்னா பிரிண்ட் யுவர் ஸ்டோர்டு வேல்யூன்னு சொல்லிட்டு நான் போடுறேன், எந்த நம்பர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களோ. டெம்ப் டேட்டா, அந்த டேட்டாவை நம்ம டேட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நல் ஈக்குவல் டு அந்த மாதிரிலாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும், ஓகேவா? டெம்ப் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட். வைல் லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்போ தான். ஏன்னா இப்போ நீங்கள் ஆட் ஃப்ரண்ட்டு ஆட் பேக்கு எது கொடுத்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் உங்களுக்கு ரன் ஆகும். அடுத்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்தோன்னே 8 கொடுத்துட்டிங்கன்னா நாட் கிரியேட்டட், இது வரைக்கும் க்ரியேட்டே ஆகலை லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேஸ் 9, ஒருவேளை இந்த லூப்பை விட்டே உங்களுக்கு எக்ஸிட் ஆகணும், முடிஞ்சிச்சு இதோட அதுக்கப்புறம் பண்ணல அப்படின்னா
9. இதுக்கு தான் நம்ம லைப்ரரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். எக்ஸிட் 0ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் 9 கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த லூப் கட் ஆகிடும். அடுத்து டிஃபால்ட், இப்போ எதுவுமே நம்பரே 10 11 நம்ம 9 வரைக்கும் தான் வச்சுருக்கோம். 10 11 கொடுத்திங்கன்னா இன்வேலிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம், அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அவுட்புட் பார்க்குறோம். அவுட்புட்டில் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் 1ன்னு போடுறேன், என்டர் வேல்யூ 10ன்னு போடுறேன், க்ரியேட்டடாக வந்துடுச்சு. இப்போ எனக்கு வந்து ஹெட்டாக 10 வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். ஓகேவா, இல்லை வேணாம், க்ரியேட் பண்ணிடணும் நம்ம ஃப்ரண்ட்டை. ஆட் ஃப்ரண்ட்டுன்னு கொடுத்துட்டு 2ன்னு போடுறேன். 2ன்னு போட்டுட்டு என்டர் த வேல்யூ கேட்கும்போது 9 வைக்கிறேன். 9னா ஆட் எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 8 கொடுத்து நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். யுவர் ஸ்டோர்ட் வேல்யூ 9, யுவர் ஸ்டோர்ட் வேல்யூ 10. ஓகேவா, இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டும் ஹெட்டும் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் பேக்கில் பார்க்க போகிறேன். பேக்கில் எப்படி, பேக்கில் வந்து பேக்கு நான் என்ன கொடுக்கணும், 3ன்னு கொடுக்கணும். ஓகேவா, 3 வந்து கொடுத்தோன்னே எனக்கு வந்து என்ன வேல்யூன்னு கேட்குது, 8ன்னு கொடுக்குறேன். ஓகே, டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். 9 10 8. ஃபஸ்ட்டு நான் வந்து ஹெட்டை வந்து 10 க்ரியேட் பண்ணேன், 9. அடுத்து வந்து பேக்கில் வந்து 8 க்ரியேட் பண்ணேன். இப்போ என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் டெலீட் பண்ண வைக்கிறேன். ஓகேவா, ஆப்ஷன் 5 கொடுக்குறேன். ஆப்ஷன் 5ல் என்ன இருக்கும், ஆப்ஷன் 5 கொடுத்தோன்னே எனக்கு டெலீட்டட் ஃப்ரெண்டுன்னு காட்டுது. இதை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்து 10 8 தான் இருக்குது, 9 காணும். ஃப்ரண்ட்டில் இருந்த 9 வந்து டெலிட் ஆகிடுச்சு. இப்போ பேக்கில் டெலிட் பண்ணுறேன். 6ன்னு கொடுத்தோன்னே எனக்கு டெலிட் ஆகிடுச்சு. 8 கொடுத்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். பார்த்தீங்களா, 10 மட்டும்தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்தோமோ அது மட்டும் தான் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் இது வந்து இந்த லூப் முடிஞ்சிடுச்சு. இவ்வளோ தான் நம்ம லிங்க் டெஸ்ட். இப்போ 9 கொடுக்குறேன். 9 வந்து எக்ஸிட் கொடுத்தோன்னே எனக்கு இந்த வைல் லூப் 1ன்னு சொல்லிட்டு இருக்கிறது அந்த லூப் வந்து எனக்கு முடிஞ்சிடுச்சு. இப்படி தான் நம்ம லிங்க் டெஸ்ட் க்ரியேட் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.